இந்த ஓட்டு அரசியல்ல கொள்கை உள்ளவர்கள் ரொம்ப ஆபத்தானவங்க. "அடைந்தால் திராவிட நாடு, இல்லைனா சுடுகாடு" அப்படின்னு பேசுனாங்க. கடைசில பிரிவினைவாத தடை சட்டத்த இந்திய அரசு கொண்டு வந்ததுக்கு அப்புறம், எங்கே நம்ம தனிநாடு, திராவிட நாடு கோரிக்கை வச்சோம்னா, நம்ம இயக்கத்த தடை பண்ணிருவாங்களோ, நம்மளால தேர்தல்ல போட்டியிட முடியாதோ, ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதோ, அ அப்படிங்கிற பயத்துல திராவிட நாடு கோரிக்கைய, தனிநாடு கோரிக்கைய கைவிட்டாங்க. ஆனா, அதுக்கான தேவை அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க இன்னுமே மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற தத்துவத்தை ஏற்று நாங்க நடப்போம் அப்படின்னு பேசுனாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், அந்த ஆட்சி அதிகாரத்த தக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல, இருந்த உரிமைகளையும் மாநிலங்களுக்கு இருந்த உரிமைகளையும் இழந்தாங்க. கடைசியில 2009ல இலங்கையில தமிழர்கள இனப்படுகொலை பண்ணும்போது, எதுக்காக தடுத்து நிறுத்தல அப்படின்னு கேட்டா, ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்? ஒரு மாநிலத்தோட முதல்வர் இன்னொரு நாட்டுல தமிழர்களுக்கு நடக்கிற கொடுமைய எப்படி தடுக்க முடியும்? அப்படின்னு பதில் வாதம் வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட மறுபடியும் நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு நீங்க திராவிட நாடு கோரிக்கைய கைவிடாம இருந்திருக்கலாமே! அந்த கேள்விய கேட்டோம்னா, அதுக்கு அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அப்படியே கட் பண்ணோம்னா, இந்த 2009ல இந்த திராவிட இயக்கங்கள், இந்த திராவிட கட்சிகள், இந்த திராவிட சித்தாந்தம் நம்ம தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ணிருச்சு. நம்ம தமிழர்களுக்கென்று ஒரு அரசியல முன்னெடுக்கணும். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. நாம் தமிழர் அப்படின்னு ஒரு முழக்கத்த முன்வச்சு ஒரு அரசியல் இயக்கம் உள்ள வருது. என்னண்ணே நம்ம அடிமையா இருக்கோமான்னா, ஆமா அடிமையா இருக்கோம். நம்ம அடிமையா இருக்கிறனால தான் 2009ல இனப்படுகொலை நடக்கும்போது, அத நம்மளால தடுத்து நிறுத்த முடியல. அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிய வரணும்னா என்னண்ணே பண்ணணும் அப்படின்னா, என்னோட கரங்கள வலிமைப்படுத்துங்க. தமிழ் தேசிய அரசியல ஏத்துக்குங்க அப்படின்னு பேசுனாங்க. சரி அவங்க பேசுறத கேட்டு நம்ம தமிழ் தேசிய கருத்தியல உள்ள ஏத்துக்கிட்டு பயணம் பண்றோம். அப்பயில ஒரு கட்டத்தில அவங்க தேர்தல் அரசியலுக்குள்ள வர்றாங்க. தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தவங்க, அவங்க தங்களோட வாக்கு வங்கிகள உயர்த்திக்கணும். நம்மளும் கூடிய விரைவில ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில, அவங்க இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, "வந்தே மாதரம் என்போம், மாநில தாயையும் வணங்குவோம்" அப்படின்னு பாரதி சொன்னத மேற்கோள் காமிச்சு, "இதுதான் எங்க கொள்கை. இத தான் நாங்க பின்பற்றோம்" அப்படின்னு சொல்றாங்க. என்னண்ணே இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலைன்னு பேசினியேண்ணே! இன்னைக்கு வந்தே மாதரம்ன்னு சொல்றியேண்ணே! மாநில தாயின்னு சொல்றியேண்ணே! ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லுண்ணே! இல்லாட்டி ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லுண்ணே! இப்படி ஓட்டு வாங்குறதுக்காக, ஓட்டு அரசியலுக்காக இப்படி நடுவுல நிக்கிறேனே! லாரி வந்து அடிச்சிடாதாண்ணே! இதுதான் உங்க தமிழ் தேசிய கொள்கையாண்ணே! அப்ப இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலைன்னு பேசுனது என்னண்ணே? இப்ப இதிலிருந்து நம்மனால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, தேர்தல் அரசியல்ல நிக்கிற கட்சிகள், அவங்க கொண்ட கொள்கையில கடைசி வரைக்கும் உறுதியா இருக்க முடியாது. அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, தேர்தல் அரசியல்ல போட்டியிட்டுக்கிட்டே, நாங்க வந்து எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அப்படின்னு சொல்ற கட்சிகள், இந்த இனத்துக்கு துரோகம் செய்யற கட்சிகள். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அப்படின்னு பேசுவாங்க. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடு அப்படின்னு பேசுவாங்க. அதாவது அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம அடிமையா இருக்கோம் அப்படின்னு. தோழர் தமிழரசன் சொன்ன மாரி, இந்தியா என்பது தேசிய இனங்களின் சிறைக்கூடம் அப்படிங்கிற அரசியல் அவங்களுக்கு தெளிவா தெரியும். ஆனா அந்த அரசியல மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்காம, "நீ எனக்கு ஓட்டு போடு, எனக்கு ஓட்டு போடு, எனக்கு ஓட்டு போட்டுட்டீன்னா, உனக்கான உரிமை எல்லாம் கிடைச்சிரும்" அப்படின்னு மக்கள திசை திருப்புற, தங்கள் கொண்ட கொள்கைக்கு, இந்த தாங்கள் பிறந்த இனத்துக்கும் துரோகம் செய்ற கட்சிகள் தான் தேர்தல் அரசியல்ல நாங்க போட்டியிட்டுக்கிட்டு, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அப்படின்னு சொல்ற கட்சிகள். விஜய்க்கு அந்த புரிதல்லாம் இல்ல. அவர் முதலமைச்சர் ஆயிட்டா நல்லது பண்ணலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. முதலமைச்சர் ஆனாலும் இங்க ஒண்ணும் கலட்ட முடியாது. அதனால தான் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலைன்னு பேசுனீங்க. இப்ப விஜய் அவர்கள் அவருக்கு இந்த புரிதல்லாம் இல்ல. நம்ம அடிமையா இருக்கோம் அப்படின்னு. நம்ம போய் "டேய் நம்ம இனம் அடிமையா இருக்குடா. இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை விஜய்" அப்படின்னு பேசுனோம்னா, "ஓ! விடுதலையா? அப்ப நம்ம 1947லயே விடுதலைய வாங்கலையா?" அப்படின்னு கேட்பாரு. அதுதான் அவரோட புரிதல். ஆனா உங்களுக்கு இந்த புரிதல்லாம் தெளிவா இருக்கு. அதனால தான் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலைன்னு பேசுறீங்க. பேசிட்டு இந்த தேர்தல்ல போட்டியிட்டு இந்த மக்களுக்கு நீங்க துரோகமும் செய்றீங்க. நீங்க கொண்ட கொள்கைக்கும் நீங்க துரோகம் செய்றீங்க. இந்த லட்சணத்துல அறிவு அற்றவர்கள், அறிவு கெட்டவர்கள் இந்த பேச்செல்லாம் நம்மளுக்கு தேவையா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், "சிந்தனை என்பது சமூகத்தின் விளைபொருள்" அப்படின்னு மார்க்ஸ் சொல்றார். இப்ப நீங்கலாம் பொறக்கும்போதே, நம்ம பொறந்தாச்சு, நேரா சீமான் கால்ல விழுகுறோம், தமிழ் தேசிய கொள்கைய ஏத்துக்கிறோம். அப்படியா பொறந்தீங்க? அதே மாரி நம்ம பொறந்தாச்சு, நேரா போய் பெரியார் கால்ல விழுகுறோம், திராவிட கொள்கைய ஏத்துக்கிறோம், உதயநிதி ஸ்டாலினுக்கு முட்டு குடுக்குறோம். அப்படியா நீங்கலாம் வந்தீங்க?
இல்ல, இல்ல. ஏதோ ஒரு காலகட்டத்தில உங்களுக்கு இந்த தமிழ் தேசிய அரசியல் அறிமுகமாயிருக்கும். ஏதோ ஒரு காலகட்டத்தில உங்களுக்கு இந்த திராவிட அரசியல், கம்யூனிச சித்தாந்தம் அறிமுகமாயிருக்கும். இதுதான் சரியான அரசியல் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். அந்த கொள்கைய நீங்க ஏற்றுக்கிட்டு, இப்ப நீங்க அந்த அரசியல்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாரி நீங்க இந்த அறிவற்றவர்கள்ன்னு சொல்றீங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க எந்த அரசியல் கொள்கையும் கொண்டு போய் சேர்க்கல. அவங்கள அரசியல் படுத்தல. அவங்கள அரசியல் படுத்தாதது யாரோட தப்பு? இங்க இருக்க திராவிட இயக்கங்களோட, தமிழ் தேசிய இயக்கங்களோட, கம்யூனிச இயக்கங்களோட தப்பு. அவங்கள நீங்க அரசியல் படுத்தி, ஒரு திராவிட கொள்கையையோ, இல்ல தமிழ் தேசிய கொள்கையையோ, இல்ல கம்யூனிச சித்தாந்தத்தையோ ஏற்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது, அவர பார்க்கறதுக்கோ, இல்ல அவருக்கு பின்னாடி போய் இப்படி கத்திக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அது அவருக்கு அந்த நடிகருக்கு அது ஓட்டா மாறுதா, மாறலையா அப்படிங்கிறது 26 தான் சொல்லணும். ஆனா, ஒரு நடிகர பார்க்கறதுக்கு இவ்வளோ ஒரு கூட்டம் அரசியல் படுத்தப்பட்டிருந்தா, இவ்வளோ கூட்டம் அங்க போய் கூடியிருக்காதுல்ல. அப்ப அது யாரோட தப்பு? 100 ஆண்டு வரலாறு உள்ள திராவிட இயக்கங்களோட தப்பு. கம்யூனிச இயக்கங்களோட தப்பு. தமிழ் தேசிய இயக்கங்களோட தப்பு. இன்னைக்கு சீமான் வரலாற்று தமிழ் தேசிய கருத்தியல் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பிரபாகரன் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்படின்னு பேசுறாங்களே, யாருகிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க? எங்க நீ யார்கிட்ட கொள்கைய கொண்டு போய் சேர்த்தீங்க? இப்ப விஜய்க்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே போகுதே! அப்ப நீங்க யார்கிட்ட தான்யா கொள்கைய கொண்டு போய் சேர்த்தீங்க? அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் சரி இல்லாதனால தான், ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது, மக்கள் எல்லாரும் அவங்க பின்னாடி போறாங்க. இங்க இருக்க அரசியல் கட்சிகளும், கொள்கைகளும் அந்த கொள்கைகள மக்கள்ட்ட சரியா கொண்டு போய் சேர்த்திருந்தீங்க அப்படின்னா, உங்க ஓட்டு அரசியல் லாபத்துக்காக நீங்க அந்த மக்கள்ட்ட இருந்து ஓட்டு வாங்குனா போதும்னு மட்டும் நெனச்சிட்டீங்க. அந்த மக்கள்ட்ட கொள்கைய கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இங்க இருக்க எந்த அரசியல் கட்சிகளும் நினைக்கல. அப்படி நீங்க நெனச்சு, இந்த கொள்கைகள மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கொள்கை மக்கள்ட்ட போனா தான் மக்கள் நல்லா வாழ்வாங்க அப்படின்னு நெனச்சு, இந்த கொள்கைய மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்திருந்தீங்கன்னா, ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது, "தம்பி, தம்பி நீ உன் வேலைய பாருப்பா. சினிமால நடிப்பா. எதுக்குப்பா உனக்கு இந்த அரசியல்? ஆல்ரெடி எங்கள்ட்ட நல்ல தலைவர்கள், நல்ல கொள்கைகள் இருக்காங்க. நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்போம்." அப்படின்னு மக்களே சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லாம, அவர பார்க்கறதுக்கு அது ஓட்டா மாறுதா, இல்லையா அப்படிங்கிறது 2026 தான் சொல்லும். ஆனா, அவர பார்க்கறதுக்கே இங்க பெரிய கூட்டம் போகுதுன்னா, அந்த கூட்டத்த அரசியல் படுத்தாம இருந்தது உங்களோட தப்பு. அத விட்டுட்டு, அவங்க தற்குறிகள், அறிவு அற்றவர்கள் அப்படின்னு பேசுற நீங்க தான் தற்குறிகள்.